சாமி நரவாயா 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 நாராயணா நாராயணா எப்படி சொல்லு நாராயணா சாமி பக்கப்பானே 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 பூய்பானே பூய்பானே பகவானே பகவானே நீ துவரங்கா கோதண்டா துவரங்கா கோதண்டா துவாகபுரி வாசா துவாகபுரி வாசா சாணிகையில மலர வர்றா சாணிகையில மலர வர்றா வரணும்னு சொல்றேன் எம்சாண்ட் வர்றாங்க முருகரி வரதா முருகரி வரதா சாமி நீ எங்க நக்கறாயோ எங்க நக்கறாயோ எங்க நக்கறாயோ எங்க இருக்கிறாயோ கோவிந்தா கோவிந்தா பகவான் வந்து நின்னுறாரு என்ன சொல்ற பத்தியா ஓ பக்தி மேச்சி பக்தி மேச்சி பக்தி மேச்சி பக்தி பக்தி மேச்சி பகவான் கரிமாடா திருப்பதில இருந்து இந்த ரோட்டே வந்து இங்க வேண்டிக்கிறீங்க ஆமா வந்துங்கறார்
இருந்தா வந்துறாரு பகவான். ஆமா பகவான் திருப்பதியில இருந்தா. திருப்பதியில இருந்து இப்ப இங்க வந்துட்டாரு. ஆமா சரி, திருப்பதியில இருக்கிற வேலையை யாரு செய்யறது? அங்க யார் செய்யறதுன்னு என்ன வேலைன்னு கேட்டியா? என்ன வேலை? தாலியா இருக்கிற வேலை. ஏய் ஐயோ ஐயோ தாலி அறுக்கிறதோ தாலி போறதோ அவர் கேள்றா சொல்வார். பகவானே வணக்கம். பகவானே வணக்கம். வணக்கம். பெற்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஆமாங்க. இப்ப தாலியா இருக்கிற வேலையை அங்க யாரு செய்யறது? தாலி நான் அறுப்பது கிடையாது. நீ போய் வெடுக்குனா இருக்கிறதுக்கு நான் அறுப்பதை யார் தாலின்னு அறுக்க மாட்டேன். நீ அறுக்கிறது கிடையாது. நான் வரம் கொடுத்தால் ஆமா என் தாலி மாங்கல்யம் உனக்கு தருகிறேன் அப்படின்னு வேண்டாங்க பத்தியா. அவங்களா கொண்டாந்து போடுறாங்களா தவிர அவங்க யார் தெரிஞ்சு போடுறாங்க. நான் போய் யார் தாலியும் அறுத்தது கிடையாது. நீ யாருக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆமா சத்தகே சாமி பரவாயில்ல. இருந்தாலும் சபை வந்தாயா? சபை வந்தால் எப்பேற்பட்ட சபை? பாதி தூங்கு சபை, பாதி மூச்சு நிக்கிற சபை. ஆமா இது மகாராஜ் மாபெரும் மக்கள் சபை. மாபெரும் மக்கள் சபை. சபையிலே சந்தமிழ் புலவராலும் சபை சந்தமிழ் புலவரானம் சபை வந்து நீங்கள் எங்கள் பந்தியில் தெரிந்தவாறு புகழ்ந்த நாடகத்தில் ஒரு விந்தச்சொல் விழிப்பாடால் உங்க சிந்தனை கேட்பானாலும் இந்த சொல் குறிடாமல் நின்மனம் பொறுத்தால் எதற்காக விளக்கம் சொல்லுங்க. சபை என்றால் அமர்ந்திருக்காங்களே மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? அன்னவருடைய வாதத்திற்கும் நமக்கெல்லாம் குருவாக இருந்து ஏன்னா இந்த அளவுக்கு இங்க நாடகத்துல பேசுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல பேர் எடுக்கிறோம்னா அதுக்கு இந்த இடம் தான் எங்களுக்கு வாழ வச்சப்பா. இந்த இடம் இது. ஆமா இந்த இடத்தாலதான் இந்த ஆத்தா புண்ணியத்தாலதான் எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது இல்லையா? அதனால நமக்கெல்லாம் குருவாக இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்த குரு பெரியார்கள் நமக்கு நாடகவாதியார்கள். அண்ணவருடைய வாதத்திற்கும் இது அம்மனுடைய வாதத்திற்கும் சிறுவன் சிறுவனான வணக்கம். இருந்தாலும் இலக்கம் சொல்லு மகாராஜா. தெரியலையா? கண்டிப்பா தெரியல. ஆளை பார்த்தா ஆளை பார்த்து கூட தெரியலங்க. நான் போட்டுக்கிற நாமத்தை பார்த்து கூட உனக்கு தெரியல. சத்தியமா தெரியலங்க. தெரியல. ஏண்டா பகவான் போட்டா பாத்துக்கிறியா? ஏங்க பகவான் போட்டா பார்க்காம இருப்பேன் நானு. மாதா கோயில்ல போய் மாலை போட்டா இருக்கான். ஏசு கோயில் இருக்குமோ? பகவான் கிருஷ்ணன் சேர்த்துட்டியா? அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோம் பாட்டியா? ஏண்டா திருப்பதிக்கு போயிருக்கியா? திருப்பதி போயிருந்தா அப்ப பகவான பாத்துருக்கியா? பகவான் பார்க்க முடியல. பாக்கல. கூட்டம் அதிகமா அப்போ உனக்கு ஆளுடைய விளக்க தெரியல. ஐயா ஸ்ரீமன்ன நாராயணமூர்த்தின்னு விளக்கம். ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி. ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி. ஆனா சொல்றவா
ஐயா மாதவன் ரிஷிகேசவன். ஆமா உங்களுக்கு 108 நாமதேயம். நாமதேயம். ஆமா. ஏய் அது மட்டும் கிடையாது. வேற எப்படி? நான் எப்படி எப்படி சொல்றவா? ஐயா ஐயா எனக்கு புரியுதா? ஆடாடி மேய்த்தவன் மத்தால் அடிவான்ட்டவன். ஆமா ஆஹா. அப்படி என்ன? ஆ. எத்தனை இருந்தாலும் ஆமா. டேய் ஓ. நான் எப்படி பிறந்தே எப்படி போறீங்க? நான் சொல்றவா சொல் சொல்லு. நான் கதை போய்கிறாசி தர வேண்டும் பாபாலன் வசிதவ தேவகி தேவ தேவகி வசிதவ தேவகி தேவ தேவகி நான் சுதுவாயோ தர செய்தவு பாலே சொல் சொல்லுங்க. எப்படி இருந்தால் யாருக்கு பிறந்தீங்க? ஆமா. எங்க பிறந்தீங்க? ஆஹா. சொல்லுங்க. எப்படி என்றால் ஓ சொல் சொல்லுங்க. எப்படி என்றால் எப்படிங்க? ஏய் தாது வருடம் தாதி வருடம். ஆமா ஆடி மாதம் ஆனி மாதம். ஆமா ஆ. 21ஆம் தேதி 21ஆம் தேதி. ஆமா ஆ. திங்கட்கிழமை திங்கட்கிழமை. அஷ்டமி திதி திதி. ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரம். ஆமாடா ஆஹா. வசு தேவருக்கும் அது தேவருக்கு தேவகி அம்மனுக்கும் தேவகி அம்மனுக்கு கம்சனுடைய சிறசாலிலே சிறைசாலையிலே 8வது பிள்ளையாக பிறந்து அப்ப 8ஆம் போரு ஆமாடா. எட்டு பார்த்தா என் கூட குட்டி சேரா கூட மாட்டாங்க. ஏண்டா எங்க பக்கமே வராத. ஆ, ஏற்கனவே குட்டி சேரா தான் இருக்குது. பாண்டியா ஐயா. சொல்லாத ஆ. ஏன்னா நான் எட்டி பாக்குறீங்களா ஆமா குட்டி சேர் ஆகாது ஆகாது. ஏன்னா நான் 8ஆம் நாள் பிறந்ததால் தான் ஆமா என் தேவியாக விலகக்கூடிய மகாலட்சுமி ஆமா. எந்த நேரமும் என் மார்பில் வச்சு இருக்கிறேன் லட்சுமி இந்த லட்சுமி குறையாம இருக்குது. ஆமா ஆகட்டுங்க. அதனால ஆ. என்னை யாரும் தவறா நினைக்க வேண்டாம் ஆமா. 8ஆம் ஒரு ஆ. எட்டி பாக்குறே கொண்டு சேர் ஆகணும்னு கிடையாது நினைக்கிறேன் கிடையாது. இல்லையா ஆமா. அதனால ஆ, கம்சனின் சிறுசாலையிலே சிறைசாலையிலே 8வது பிள்ளையாக பிறந்தேன் பிறந்தீங்க. அப்படி 8வது பிள்ளையாக பிறந்து பிறந்து. என்ன செய்தேன் ஆ, ஆ. ஏய், ஆ. முதல்ல கம்சனிடம் பிறந்தேன் படிச்சீங்க. ஆமா ஆஹா. அப்ப கம்சனிடம் படித்து ஆ, நான் என்ன செய்ய என்ன செய்ய? அசுராதிகளை கவுரி இருக்க வேண்டாம் ஆமா. அப்படி என்று நினைத்து சரி. என்ன செய்தேன் ஆ, ஆ. யார் யாரை படித்து இருக்கிறது தெரியுமா யார் யாரை படித்து? சொல்றவா ஆ,
திரேதா துவாபரி கலியுகம் அப்படி திரேதா யுகத்திலே என்ன ஆச்சுதான் ஆமா அவனுக்கு பண்றீங்க எந்த வேறும் ஆக்கிரசத்தோடு என்ன செய்தான் அவனுக்கு பண்றீங்க மும்மூர்த்தி தேவரையெல்லாம் அடக்கி உலகத்தை நாமே ஆள வேண்டும் என்று கர்வம் பிடித்துக் கொண்டிருந்தான். அப்போ இவனை எந்த விதத்துல மடிக்கணும் அப்படி என்று தன்னுடைய பிள்ளையாக விலகக்கூடிய பிரகலாதனுக்கு அரிநம மந்திரத்தை உபதேசித்து ஆமாடா அவன் என்ன செய்து நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்டு மாற்றுவது ஆமா. அப்புறம் மறுபடியும் யாரை வென்றா சொல்றா ராவணன் கும்பகர்ணன் மடிச்சான். அதனால ராமனாவதாரம் எடுத்து அவனை மடிச்சான். ஆமா சட்னி ஆவல இருந்தாலும் இன்றைய தினத்திலே யாதொரு பயம் இல்லாது எந்த குறையும் கிடையாது. அரக்கர் பயம் என்பதே கிடையாது. இன்னைக்கு கிடையாது. அதனால இருந்தாலும் என் தங்கை உமா பார்வதி குரல் கேட்டு அழக்குரல் ஏதோ காரணம் அமர்ந்திருப்போம். யார் வருகிறார் கத்திரியா தோட்டம் கூட வேணாம். புது வீடு கட்டல பாரு. புதுசா வீடு கட்டலாம் இடிச்சிட்டு கட்டி. ஆமா அதுனா இப்ப ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. போட்டோ எடுத்து மாட்டு வச்சுக்கோ. ஓம்புலி ஏம்புலி எது வராது. வைகுந்தத்துக்கு வந்துட்டியா? உனக்கு நேரா வைகுந்தம் தான். உனக்குடா ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நீயே தான் ஆட்டிக்கணும். வைகுந்தம் விட்டு ஓட முடியாது. வைகுந்தம் எனக்கே வேண்டும். ஆமா, எனக்கு அடக்கம், சத்தியலோகம் எனக்கு அடக்கம், இந்த வைகுந்தமும் எனக்கு அடக்கம். அப்படியா? ஆமா. சபர்புரி இன்னைக்கு பூத்த காலம்
என்ன எப்படி டேய் நான் ஒரு இரும்பு தூணு நீ ஒரு செல்லு ஆடா டேய் நீ காத்தடிச்சா பறந்துன்னு போற பையன் நீ அடிச்ச பல்லு பல பலன்னு கொட்டிக்கும். ஆமா ஆமா எட்டா போரு டேய் இன்னாட முடியும் இப்ப இப்ப போய் மூட்டை உன்னால கட்டி எடுத்து சண்டை போட முடியும். யாரு நான் போட்டேன். ஆமா டேய் டேய் போட்டா டேய் பொண்ணுக்கு தேவையான இருக்கு தெரியுமா? டேய் இங்க பாத்தியா மீசை எவடிக்குது உனக்கு தான் மீசை மீசைலான ஒரு பட்டை எதுக்கான ஒரு திரு நீ வந்து என்ன சம செய்யறா சண்டை செய்யறா அப்படி உனக்கு எனக்கு சமரு அத நில்லடா நில்லடா என்னிடத்தில் சம செய்து முன்னால போட்டி வர ஜெயிக்க முடியுமா? அப்பேற்பட்ட கைலாயம் எனக்கு அடிமையாக அடியதொன்னு அடித்து அந்த பரமனே என்ன பயந்து ஓடிட்டான். எதுக்கான ஒரு சிறு போட்ட நீ வந்து எட்டாம் போது இப்படி எட்டி பாக்குற இடம் அப்படியே குட்டி சோறு. ஆமா இப்ப நேரா இப்ப காலையில உங்கூட்டிக்கு தான் போக போறேன். எதுக்குடா எட்டி பாக்குறீங்களா? அப்படியா கூப்பிடுறா அப்படி போய் போய் வை போ அப்படியே எங்க ஆமா எங்க நாட்டுக்கு வர என்ன பண்ணி வர நீ தான் இப்ப வை வந்து தேடி வந்து நான் என்ன ஊர் நாட்டுக்கு வை வந்து குடி குடி மன்னிப்பு இப்பயும் மன்னிப்பு கொடுக்கிறான். ஏன்னா சின்ன பிள்ளையா சில்லையா பயம் மரியாதை ஏதோ பேசுறாரு. ஒழுங்கு மரியாதை உயிர் நீ மன்னிச்சு நான் பழகிட்டேன். நான் எப்பேற்பட்ட ஆளு என்னுடைய பலம் எப்படி என்னை கட்ட அப்படியே கிடு கிடுன்னு பயந்து ஓட்டம் எத்தனை வைகுண்டத்தை விட்டு ஓடடா நம்ம சிறைப்படுத்தி விட்டோம். அடி போறான் சண்டப்பட்டு நம்மளால முடியாது இல்லையா? கைலாயம் சென்றால் என்னுடைய மாமாவாகிய யாரு பரமக்கடல் இருக்கிறார். அது இடத்தில் சென்றால் செய்யலாம் இல்லையா? சொல்லலாமா? அந்த கைலாயம் அப்படி கைலாயம் வந்திருக்கோம். என் தங்க பார்வதியும் என் மைத்துனராக விளைவிக்கூடிய பரமக்கடவுள் இருக்கிறாங்களா பாரு.
அவை மலையடி அண்ணா உன் தோளில் கண்டே உந்த தாயான திருமுகத்தில் உன் மடியில் கண்டே தாயான திருமகளை உன் மடியில் கண்டே உனக்கு தந்தூர திருநாமத்தில் கண்டே அதில் கண்டே மலையில் வாழும் அண்ணா சங்கு சக்கரம் கண்டேன் கண்டேன் ஐயா அண்ணா நாராயணா பார்வதா காஜல்வடி வதன ரூப கார்மேகே வண்ணா தவிக்கிறேன் மாமா நான் தூண்டில் போட்ட மீனை போல தவிக்கிறேன் போட்ட மீனை போல தவிக்கிறேன் பாமா நான் தூண்டில் போட்ட மீனை போல தவிக்கிறேன் பாமா
தங்கா நம்ம பரவத காட்சி செல்வமே செலுத்தப்படினால் நீளோரி காலமாக வாழ்ந்திருப்பார். என்ன காரணம், என்ன சமாச்சாரம், ஏமா இது கண்ணு சித்தியா உனக்கு வந்தா கூரைகள் என்னம்மா இல்லாம நல்லா தான் இருந்து பின்ன அழுது கண்ணு சிந்தியா இருக்கிற என்ன காரணம்? நாராயணா கோவிந்தா. ஏமா அண்ணா எனக்கு வளவுனூர கச்சேரி, இன்னைக்கு வளவுனூர கச்சேரி. என்னோட கூட பிறந்த அண்ணா நீங்க வாதியார் எங்கள் அண்ணா. உன்னோட தங்கிக்கு நீ வயிறு கல்லு மோதிரமோ, அன்னைக்கு வயிறு கல்லு மோதிரமோ. அண்டாளா பாவி இன்னைக்கு நான் வாங்கி வர எண்ணி இருந்தேன். நீ வந்தவ பேச்சை கேட்டு உன்னோட தங்கிக்கு இன்னைக்கு வயிறு கல்லு மோதிரமோ எனக்கு வாங்க மருந்துடா. சண்டாளா பாவி என் வாசவாரு நீ அஞ்சுறடா. அன்னைக்கு தெருவுனூர கச்சேரி, இன்னைக்கு தெருவுனூர கச்சேரி. என்னோட கூட பிறந்த அண்ணா நீ செட்டியார் எங்கள் அண்ணன். உன்னோட தங்கிக்கு இன்னைக்கு சோப்பு கல்லு மோதிரமோ. சண்டலா பாவி இன்னைக்கு நான் செஞ்சு வர எண்ணி இருந்தேன். நீ சேர்ந்தவ பேச்சை கேட்டு, நீ சேர்ந்தவ பேச்சை கேட்டு உன்னோட தங்கிக்கு இன்னைக்கு சோப்பு கல்லு மோதிரமோ எனக்கு செய்ய மருந்துடா. சண்டலா பாவி என் சீமவர நீ அஞ்சலடா. எனக்கு ஆடிக்கு இருந்தீங்கடா, எனக்கு ஆடிக்கு இருந்தீங்கடா. என்னோட கூட பிறந்த அண்ணா உன்னோட தங்கிக்கு இன்னைக்கு அண்ணன் இல்ல பண்டிகைடா. என்னோட அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணன் இருந்திருந்தா இந்த கெட்டலஞ்ச பாவிக்கு எனக்கு அண்டாவில தண்ணி வரும். அண்ணா செத்துட்டா எங்க அம்மா வீட்டுல இருந்து இன்னைக்கு அண்ணன் கோடி முன்ன வரும். எனக்கு அண்ணன் இல்லாதோ, எனக்கு அண்டாவில தண்ணி இல்ல. என்ன பெத்த அம்மா இன்னைக்கு அண்ணன் கோடி முன்ன இல்ல. எனக்கு தையக்கு இருந்தீங்கடா, எனக்கு தையக்கு இருந்தீங்கடா. என் பொறுப்பு சண்டாலா கொக்காவுக்கு இன்னைக்கு தம்பி இல்ல பண்டிகைடா. என்னோட தம்பி இருந்திருந்தா கொக்காவுக்கு இன்னைக்கு தவளையில தண்ணி வரும்.
நான் செத்துட்டா எங்க அம்மா வீட்டுல நீ தம்பி கோடி முன்ன வரும். எனக்கு தம்பி இல்லாதோ நீங்க தவளையில தண்ணி இல்ல ஏன் பொறுப்பு சண்டால கொக்காவுக்கு நீங்க தம்பி கோடி முன்ன இல்ல. கல்லு வத்தி பட்டி எனக்கு நீல கல்லு வத்தி பட்டி என்ன பெத்தம்மா நீ பெத்த பொண்ணு நான் நெறிய ஊதி வத்தி அம்மா நீ காடு போன நாள் முதலா அண்ணா நின்று தவிக்கிறேன்டா சண்டல பாபி உன் நிலந்து வர நீ கேட்கிறேன்டா. எனக்கு பச்சை கல்லு வத்தி பட்டி என் பொறுப்பு சண்டாலா அன்னைக்கு பத்தியடி ஊது வத்தி அண்ணா அன்னைக்கு பாப்பாரு இல்லாதோ உன் தங்கச்சி நான் பார்த்து தவிக்கிறேனே உன் பாத வர நீ கஞ்சிறனே. அன்னைக்கு நான் கொல்ல மறிச்சில அன்னைக்கு கொல்ல மறிச்சில என் பொறுப்பு சண்டாலா நான் கொத்தி வச்ச தென்னை கண்ணு இன்னைக்கு கொடுத்தும் பிரியலடா. என் பொறுப்பு சண்டாலா உன் தங்கச்சி நான் குணம் போல வாயிலடா. இன்னைக்கு எல்லாம் மறிச்சில என் பொறுப்பு சண்டாலா நான் எடுத்து வச்ச தென்னங்கண்ணு இன்னைக்கு இலையும் பிரியலையே. என் பொறுப்பு சண்டாலா உன் தங்கச்சி அந்த ஈஸ்வரங்கிட்ட நான் இஷ்டம் போல வாயிலையே. ஐயோ அண்ணா எங்க மணிக்கு சாமி மடி பலவ அடிக்கு சாமி மடி பலவ என் பருப்பு சண்டாலா எங்க அண்ணனுக்கு சாந்தி இருக்குமா பலவ எங்க அண்ணனுக்கு சபையில் இருப்பான்னு உன்னோட தங்க அன்னைக்கு நான் சத்தமிட்டு உள்ளடித்த இந்த சபையில உள்ளவங்க கொண்டா சபையில் இல்லம்மா ஒரு சந்து வைய போனாரு. அண்ணா நான் சபையும் போய் பார்த்தேன் உன்னோட தங்க நான் சந்து வைத்தான் அன்னைக்கு நின்னுடுத. அண்ணா அன்னைக்கு முருங்கைக்கா 3 பத்த எனக்கு முருங்கைக்கா 3 பத்த என் பொறுப்பு சண்டால அன்னைக்கு முறுக்கி விட்டேன் சார் எழுங்கும். நான் முருகரு கோவில் அண்ட நான் இல்ல பாவி இன்னைக்கு நான் மோதியை தங்கு நாட்டில் இன்னைக்கு என்ன சோகம். அன்னைக்கு கத்திரிக்கா 3 பத்த என் பொறுப்பு சண்டால அன்னைக்கு கசிக்கி விட்டேன் சார் வருங்கும். இன்னைக்கு நான் காளியம்மன் கோவில் அண்ட நான் அண்ணன் இல்ல பாவி இன்னைக்கு நான் கதிரி எழுத உங்க நாட்டில் இன்னைக்கு என்ன சோகம். எனக்கு இரவாணி பச்சி பெத்த எனக்கு இரவாணி பச்சி பெத்த என்ன பெத்த மாதா என்ன பெத்த அம்மா இந்திராணி தூங்கு மெத்த என்ன பெத்த இந்திராணி இருந்திருந்தா இந்த கெட்டலஞ்ச பாவிக்கு எனக்கு என்ன குளியில உண்டு இன்னைக்கு இருந்து போவ காலம் உண்டு. என்ன பெத்த இந்திராணி இல்லாதோ நீ பெத்த பொண்ணுக்கு எனக்கு என்ன குளியில இல்ல எனக்கு இருந்து போவ காலம் இல்ல. நீக்கு தலைக்காணி பஞ்சு பெத்த என் பொறுப்பு சண்டாலா என்ன பெத்த தாயாரு தூங்கு பெத்த என்ன பெத்த தாயாரு இல்லாலோ எனக்கு தண்ணி குளியிலும் இல்ல என்ன பெத்தம்மா நீக்கு தங்கி போவ காலம் இல்ல. என்ன மகாதான மேனை பற்றிய என்ன ஆட்டுக்கு பொண்ணால இருக்கு அம்மா பேர் இருக்கிறாரா உங்க பேரு பையனா கார்த்திகேயன் என்ன வேணும் அக்காவா தம்பிய உன் வாழ்க்கைதானா காலம் கண்ட அவர் வாழ்க்கைதான்
இந்த தரடாட்டு புண்ணியசேத்திலே வாழ்ந்தது சில காலம், இருந்த சில காலம், பயணமடைந்து சில காலம், பிறந்தார் சில காலம் இருந்தார், இப்போ மன்னிக்கிறே ஆகிவிட்டார். கூட பிறந்த சகோதரன் செத்தா சீரிடுவான், வாழ்ந்தா வருஷம் கட்டுவான், நாளைக்கு தம்பி இருந்தா தம்பி தான் கோடி வந்து முன்ன போடுவான்னு சொல்லிட்டு நான் எங்கிருந்தே தம்பி காத்தி இந்த சின்ன சிறு வயதை சீக்குலினாலே கண்ணி பருவத்திலே ஒக்காவை விட்டு தனியாக பிரிந்து விட்டாயே அப்ப என்று ஆழ்ந்த வருத்தத்தோடு கூட பிறந்த சகோதரி இந்த பூமலர் வேலையிலே 100 ரூபாய் கொடுத்து சன்மானம் வந்திருக்கு. அவன் குடும்பத்தை பட்டி பெருத்து பால் பணம் வாங்கி ஸ்டாவும் கற்பனும் இதை பணம் கொடுத்த நண்பர்களும் தாய்கள் சிகாமையும் ஒரு பொண்ணு கண்ணீர் எங்க வீட்டுக்கு கண்ணீர் விட்டு போகக்கூடாது பற்றி என் கணிதடி பாராட்டி சன்மானம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தில் நீண்ட ஆயுள் நடத்தி செல்லும் மகமாறி குடியிருக்கிற அம்மனவர்களே. என்ன நாராயணா இவ்வளவு நாளா நல்லா இருந்தே பின்னா இன்னைக்கு அழுந்த கண்ணு சுண்ணியா இருக்கிறிய, என்னமா காரணம்? என்னன்னு கேட்டா ஆமா காலம்பூரா எனக்கு ஐந்து கண்ணு சித்தியாவே இருக்குது. ஆமா 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 எங்க வீட்டுக்காரு இருக்கின்றாரு. ஏனை முதலில் எறும்புக்கடை என்ன ஆஜியத்துக்குடிய கல்லுக்குடி தேரைக்கும் கருவுக்குடி சிசுவுக்கும் படியலுக்குடி கருத்தார் பெண்ணை பார்வதா இந்த கைலாயத்தில் இது என்னை கோரி அகோரமான தவத்தை செய்கின்றான். யாரு? யமகண்டை என்பவர் 2 அரக்கர்கள் என்னை கோரி அகோரமாக தவம் செய்கின்றார். தவத்தை வச்சு நான் போயிட்டு வரத்து கொடுத்துட்டு வரேன். அப்படி வரத்து கொடுக்கவில்லை வினவும் ஒரு கடவுளா அப்படி சொல்லிட்டு உயிரை வச்சு மாய்ச்சி கொள்வார் மேற்குது இங்கே இருந்து சொல்லிட்டு போனா. நான் என்ன சொன்னேன், எங்க நீங்க வர கொடுக்க பிறந்த வள்ளல்லாம் இல்லைன்னு சொல்ல வரத்தை கொடுக்குமா தெரியும், மறுபடியும் கைப்பற்ற வாங்க தெரியாது. நீங்க நேக்கு புக்கு இல்லாத வரத்தை கொடுத்துருவீங்க, பெண்ணை பார்வதான்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. எங்க அண்ணன் கிட்ட காலம் பூரா இது கடை சித்தியா போறது ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா காலம் பூரா அண்ணன் கூட பிறந்துட்டாரு. அண்ணன் பொண்டாட்டி கூட பிறந்துடுவா. உங்களுக்கு வேலை தொழில் இல்ல, நாங்களாம் கொடுத்து இடத்த விட்டு நாங்க தாய் விட்டு போறோமா இதே வேலையை வருமானு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. போறனைக்கு வாயால போடுவாங்க, 2வது கையில போடுவாங்க, 3வது கையில போடுவாங்க. வேணாங்கன்னு சொன்னேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கொடுக்க போனவரு வரத்தை பூரா வாங்கிட்டுக்கிறான். சாகா வரம், வேகா உடல், அழியாத செல்வம் இது எல்லாம் கைப்பற்றி எங்களுக்கு வேண்டும் சொல்லிட்டு வரத்து கொடுத்துருக்காரு. இந்த ஈரே உலகத்திலே இந்த கைலாயமே எங்களுக்கு சொந்தமாக வேணும் அப்படின்னு வரத்து கொடுத்துட்டு நாங்க கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும். எனக்கு மரணம் என்பது வர வேண்டுமானால் ஒரு யோகி அந்த பெண் கையால் தான் எங்களுக்கு பிறக்காது இருக்கிறார்களோ அன்னவர் கையால் மரணம் சொல்லிட்டு வரத்து வைக்கிறான். வரத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் கைலாயத்துக்கு எல்லாத்தையும் வரத்து கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாமே இந்த கைலாயமே எங்களுக்கு அடிமை, கைலாயத்தை விட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு அடிச்சு தொட்டிருக்காரு. தொட்டிய உடனே பெண்ணை பார்வதா என்று ஆழ்ந்தாரு. என்னங்க ஏது காரணம் கேட்ட உடனே இவன் போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வேற தப்பிட்டு வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காக்க கூட கொண்டாட்டு போயிட்டு தாலி பாய்க்கு கேட்டு ஆனா அடிக்க வேண்டிய சத்தியம் கூட தான் இருக்கு. கொண்டாடு போனாலும் தந்தன் சொல்லுவான்னு சொல்லியிருக்காருன்னா அதனால என்ன பண்ணவே தெரியாது. கொண்டாடி தாலிலாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் தாலி ஏன்னு கேளு. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான தாலி எடுத்து தொப்பில போடுறாங்க. தாலி அர்த்தம் இல்லையா நீ? அதனால ஒரு தாலி இல்ல ஒரு தாலி எடுத்து கட்டிக்கலாம். எனக்கு இருப்பது ஒரே தாலி. அதனால தாலி நினைக்கிறேன்னா அவனுங்க உங்களே வாங்கிட்டாரா, நீ கைலாயத்துக்கு வந்தாரா? கைலாயத்துக்கு எங்கத்துக்கு வந்த உடனே அப்படியா? சரி அப்படி என்றால் அவனை அழிக்க வேண்டுமானால் என்ன செய்வது? தந்திரம் ஒண்ணு சொல்லுங்க. யார் வழியா பிறக்காது இருக்கிறார்களோ அன்னவர் கையில் தான் மரணம் என்று வர பெற்றிருக்கிறார் இல்லையா? அதனால ஒண்ணுமே தெரியாது. உன்ன மாதிரி 12 பகவான் யார் வந்தாலும் என்ன தெரியாது, முடியாது, எங்களால் முடியாது, ஆண்டவருடைய வர்க்கத்தால் முடியாது. அப்புறம் ஆனால் யோசித்து பார்த்தால் நம்மால் மட்டும்தான் முடியும். என்ன சுத்தி மதிக்குதானே? ஒரு ஆம்பளை கிட்ட போய் ஆம்பளை சண்டை போடாத, என்ன போய் ஒரு பொம்பளை காலால் சிறுநீர் இருக்கிறவ யார்கிட்ட போயிட்டு சண்டை போடுன்ற முடியல. நான் போயிட்டாங்க 2 ஆளுக்கு கட்டி நான் என்ன பண்றது? பாருமா உன்னால்தான் முடியும். ஒரு ஆம்பளை போயிட்டு ஆம்பளை சண்டை அண்ணா நீ கூட்டி கூட்டி திருப்தி காட்டுற, எங்க குடும்பத்தை கொலவிட்டு ஆட்டுற. மத்தாளாரு
வெட்டு புத்தி மாமியை பெண்டான அப்பயும் எங்க வீட்டுக்கார சொன்னாரு போவாதீங்க ஒண்ணு கூட்டி கொடுத்தவன் குளத்து கட்டவன் ஒரே முழங்காட்டுல 100 ஆடு கட்டினவன் மத்தால அறிவிட்டு மாமியை பெண்டானவன் அப்படி சொன்னாரு. நான் தான் மாமி பெண்டான்றிய தங்கா அப்படி தொட்டு ஒண்ணு அப்படி புட்டு அப்படியே வயசு நக்கனா இருப்பாரு ஒண்ணு தங்கச்சி மாமி பெண்டான்னு சொல்றாங்களா? மாமி நான் பெண்டான்னா என் மீது ஆசைப்பட்டு அவர்களால வந்து என்ன சேர்ந்தாங்களா? நான் அவர்களை தேடி போகல. அதனால ஆதி நாளிலே நீ ஒருத்திதான் இந்த உலகத்தை உற்பத்தி செய்தவள். ஆதியிலே கரத்தோடு உருவத்தோடு இந்த அண்டத்துக்கு ஆகாயத்துக்கு ஒருத்தியா நின்றவன் நீதான். ஆனா இந்த உருவத்தில் சென்றாலும் அவன் இருக்க முடியாது. இந்த உருவத்தை மாற்றி இதோ மகுமாரியாக உருவெடுத்து சத்தியம் வந்து சமயம் 16,000 இருக்கு. ஆமா, அதனால அதுல ஒரு உருவத்தோடு அகோர உருவத்தோடு மகமாயாக வந்து அந்த சம்மாரம் செய்தால் உன்னிடமா அந்த உருவமாதி அப்படியா? அப்படின்னால் அப்படி போக வேண்டுமானால் உன் கையில் கூடிய ஆதியெல்லாம் எனக்கு கொடுத்தா கண்டிப்பா சென்று வருகிறேன். அப்படின்னால் இதோ ஒரு நொடியிலே இந்த உருவத்தை மாத்தி பார்வதா என்ற பெயரை நான் மாத்தி இதோ மகமாரியாகவே அகோர உருவத்தோடு வந்து அந்த சூலத்தை எடுத்து நீங்க நாட்டிடுறாங்க. வணக்கம். சபைக்கு முன்பு வந்தேன். விளக்கம் சொன்னால் புரியும். யாருக்கு தெரியாதா? தெரியாது. அண்ணாவா ஐயா மாலாய கண்ணன் உரைத்தவர் உருவத்தை மாற்றி மகமாரி அம்மனாக நான் தான் பார்வதா உருவை மாற்றி மகமாரி அம்மனாக வந்துகிறேன். ஆமா, அதனால அண்ணனை பார்க்க வேண்டும். அது பண்ணல மகமாரி அம்மனாக வந்துட்டேன். அப்படி இருந்தாலும் உருவத்தை மாத்தி வர சொன்னார். எதற்காக தெரியவில்லை. ஓட்டமா ஓடி அண்ணாவை பார்க்க வேண்டாம். அண்ணா வந்துட்டார பாரு. நீங்கள் எப்படி உரைத்தீர்களோ பார்வதா உருவத்தை மாற்றி மகமாரி அம்மனாக வந்துட்டு. ஆமா, உருவத்தோடு 32 ஆயுதத்தோடு 7 சூலத்தோடு இல்லையா இந்த உருவமாடி வந்திருக்கு. இந்த உருவம் கரையில பொருத்தமா இருக்கிறது. இந்த உருவத்தோடு அந்த எரிகண்டன் யமகண்டன் யமகண்டன் எரிகண்டன் ஆமா இருவரையும் சென்று அதுவும் செய்து வா சம்பரம் செய்ய வேண்டும். யார் வருகிறார்?